இதெல்லாம் 500 வருஷம் ஆச்சு நடந்து. விஸ்வநாத நாயக்கர் வந்தால் பழைய கோட்டை கொத்தளங்களையெல்லாம் திரும்பி புதுப்பித்தார். வைகையை சுற்றி பெரிய அகழி, பெரிய கோட்டை, கொத்தளம் இவ்வளவும் அவர் காலத்தில் செய்ததுப்பா. நல்லா கவனிங்க. விஸ்வநாத நாயக்கர் 500 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட கோட்டை, கொத்தளங்கள், மதில், அகழி இதெல்லாம் 500 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட அமைப்புகள். அந்த அமைப்பு தான் இப்பவும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் மோசமாக போச்சு. இப்படி இருக்கிற காலத்தில் 150 வருஷத்துக்கு முன்னால் மாரட்னு ஒருத்தன் கலெக்டராக இருந்தேன். 150 வருஷம் ஆச்சு. மாரட் கலெக்டர். அவன் கூப்பிட்டேன் தன்னுடைய ஆட்களையெல்லாம். இது என்னப்பா மதுரை ஒன்றும் போக்குவரத்துக்கே இடம் இல்லாமல், இந்த பக்கம் பார்த்தா அகழி, அந்த பக்கம் பார்த்தா பெரிய கோட்டை, அதில் பாதி உடஞ்சிருக்கு, அதான் சரியில்லாமல் இருக்கப்பா, இதை கொஞ்சம் ஒழுங்கு பண்ணணும் அப்படின்னாரு. அவங்க சொன்னாங்க, இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. இந்த கோட்டையெல்லாம் இடித்து குழியில் தள்ளுங்கினேன். கோட்டையெல்லாம் சிதறமடைஞ்சு போச்சு. இப்போ நம்ம வீடுகளில் சிதறமடைஞ்சு வச்சுனா இடிக்கிறோம்ல, இடித்து வீதியில் தள்ளுறோம் நம்ம. அவன் குழியில் தள்ளுறானே. கோட்டையெல்லாம் இடித்து குழியில் தள்ளாங்க. இந்த கோட்டை அகலமான கோட்டை 20 அடி அகலம் இருக்கும். அந்த கோட்டையினுடைய மேல் பகுதி 20 அடி இருக்கும். அப்படி 20 அடி அகலம் ஒரு வீதி சுற்றி கிடச்சிது. கோட்டை 20 அடி அகலம் சுற்றி கிடச்சிது. அவன் கேட்டான், இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு. அந்த பெருமாள் மேஸ்திரிங்கிறவன், அவன் தான் கான்ட்ராக்டர், பெருமாள் மேஸ்திரி. அவன் கேட்டான், இதுக்கு ஒரு பேர் வைக்கணுமே, இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு. மாரட் சொன்னேன், பேசாமல் என் பேரே வச்சிரு அப்படி. அதெல்லாம் இந்த சர்க்கார் செலவில் தன் பேரை வச்சுக்கிறதுங்கிற பழக்கம் அப்போவே வந்துருச்சு. அவன் தன் பேரை வச்சுக்கிட்டான். அதான் கீழே மாரட் தெரு, மேலே மாரட் தெரு, தெற்கு மாரட் தெருன்னு சொல்கிற மாதிரிங்க. மாரட்டு பேரால் அதை சுற்றி பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் குழியில் மண்ணெல்லாம் தள்ளினாங்களா. இப்போ குழியை மூடியாச்சு, அகழியை. இப்போ அகழி கிடையாது, அகழியை இப்போ மதுரையில் அகழியாக இருக்குது பார்த்தீங்களா, அகழி கிடையாது, அகழியை மூடியாச்சு. மூடினோடனே அது ஒரு வீதி வந்துச்சு. இதுக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு மாரட்டு கேட்டார். பெருமாள் மேஸ்திரி சொன்னார், இது என் பேரே வச்சுக்கிறேன், நான் தானே இவ்வளோ பண்ணேன், அதனால் நான் என் பேரை வச்சுக்க. சரி வச்சுக்க, பெருமாள் மேஸ்திரி தெரு, கீழே பெருமாள் மேஸ்திரி, மேலே பெருமாள் மேஸ்திரி, அப்படி பேர் வச்சுக்கிட்டார் அவர். இது இந்த குழியை மூடி ஏற்பட்ட தெரு, கீழே பெருமாள் மேலே பெருமாள். நாங்கள் மதுரையில் ஒரு நாள் கீழே பெருமாள் மேஸ்திரி தெருவில் பேசிக்கிட்டோம். சரித்திரத்தை சொல்கிற போது சொன்னேன், கீழே பெருமாள் மேஸ்திரி தெருவில் நீங்கள் யாராவது வீடு கட்டியிருந்தேன், கீழே தோண்டுனீங்கன்னா கீழே போய்கிட்டே இருக்கும். ஏன்னா மண் போட்ட மண், அது திணிஞ்ச மண் இல்லை. திணிஞ்ச மண்ணுன்னா கெட்டியாக இருக்கும். மண் திணி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரையுமே. மண் திணி ஞானம்னு மண் திணிஞ்சிருக்கணும். அதனால நம்ம இப்போ நிற்க முடியுது. அது கொடன்னு இருந்துச்சுன்னா கால் வச்சோன்னா உள்ளே போயிடும். அப்புறம் ரொம்ப பேர் உள்ளே போனால் காணும்பேன், அவன் இங்கே ஒரு கீழே போயிடுவேன். அதனால் அப்படி இருந்த பிரதேசங்களை அவன் ஒழுங்கு பண்ணாங்க. மண் திணி ஞானம். அப்புறம் அந்த பிரதேசங்களுக்கெல்லாம் அவர்கள் பேர்களை ஏற்படுத்தினார்கள். கீழே பெருமாள் மேஸ்திரி. அவன் சொன்ன, எங்கள் வீட்டில் நாங்கள் இப்போ கிணறு வெட்டினா போய்கிட்டே இருக்குது கிணறு அப்படின்னா. கீழே பெருமாள் மேஸ்திரி வீதியில் ஒருத்தன், நாங்கள் கிணறு வெட்டினோம், வெட்ட போய்கிட்டே இருக்குது அப்படின்னா. ஆமாப்பா, அது அகழியப்பா, அது அகழியில் வெட்ட போய்கிட்டு தானே இருக்கும், போடு மண்ணால் தானே அப்படி சொன்னேன். ஆமாங்க, ரொம்ப உண்மை. இப்போ நாங்கள் வெட்டுறதே நிறுத்தி விட்டோம் அப்படின்னா. அதெல்லாம் அங்கெல்லாம் தோண்டி போட்டிருக்கேன் மண்ணை, அகழியை. இதெல்லாம் இன்றைக்கி உண்மையாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அப்படியாக மாரட்டு காலத்தில் 150 வருஷத்துக்கு முன்னால் இந்த கோட்டை இடிக்கப்பட்டு, கோட்டை இருந்த இடத்துல ஒரு வீதி தெரியுதா, கோட்டை இருந்த இடத்துல ஒரு வீதி, அதுதான் வெளி வீதி. கோட்டை இருந்த இடம் வெளி வீதி. அதுக்கப்புறம் அந்த கீழே பெருமாள் மேலே பெருமாள் மேஸ்திரி வீதியெல்லாம் வச்சு பாருங்கள், அதெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய வீதிகள். இப்படியாக மதுரையினுடைய வீதிகள் அமைந்தன. இதெல்லாம் அமைஞ்சு இப்போ 150 வருஷம் ஆச்சு. இப்போ நம்ம பார்க்குற வீதியெல்லாம் 150 வருஷத்துக்கு முந்தின வீதிகள்.
அந்த காலத்தில் அமைந்திருந்த வீதிகள்லாம் வேறு மாதிரி, இப்படி அருமையான வீதிகளாக அமைந்தன. அதை சுற்றி அமைப்புகள் ஏற்பட்டன. இப்போ வெளி வீதியில் வந்து நிற்கிறாங்க. புறஞ்சேரின்னு பேர். ஆறாறு, கண்ணகி, கோவலன், கவுந்தியடிகள். இப்போ எங்கே போய் தங்குறது, எங்கே போய் தங்குறது அப்படிங்கிற கேள்வி வரும். அப்போ எங்கே போய் தங்கலாம் அப்படின்னு யோசித்து பார்க்குறா. யோசித்து பார்க்குற போது அவளுக்கு ஒன்றே ஒன்று புலப்படுகிறது. இப்போ நம்ம இந்த விடுதிக்கு முன்னால் வந்து நின்றுக்கிட்டு அருணாச்சலத்துக்கு ஃபோன் பண்ணுறோம். அருணாச்சலத்தை ஃபோனே எடுக்கலைன்னா இப்போ நம்ம எங்கே தங்குறது? நான் சொல்லுவேன், பேசாமல் வீதியிலே படுத்துக்கிடுவோம், துண்டை விரித்து வீதியிலே படுத்துக்கிறோம், அதுக்குள்ளே விடிஞ்சா வந்துடுவார்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ மற்றவர்களுக்கெலாம் இது பிடிக்காது. எப்படியா நாச்சியப்பனுக்கு ஃபோன் பண்ணுவோம், இல்லைன்னா வேறு யாருக்காவது ஃபோன் பண்ணுவோம், ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பார்கள். இவர்கள் எங்கே தங்குறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. அப்போ மாதரின்னு ஒருத்தி இடைக்குள்ள மங்கை, மாதவி இல்லை மாதரி அப்படின்னு ஒரு இடைக்குள்ள மங்கை வர்றான். அவன் எதுக்கு வர்றான்னா, இசக்கின்னு ஒரு தெய்வம், இயக்கின்னு சொல்கிறது அது தமிழில் இயக்கி, அது இசக்கின்னு. நீங்கள் நாகர்கோவில் பக்கத்துக்கு போனீங்கன்னா அங்கே இசக்கின்னு தெய்வத்தை நிறைய பார்க்கலாம். இசக்கி அந்த தெய்வத்தை அங்கே ரொம்ப கொண்டாடுவார்கள். இது இயக்கி, இயக்குகிற தெய்வம்னு பேர். அதுக்கு பொங்கல் வைக்கிறக்கா வர்றா. அவன் யார் அப்படின்னா இடைக்குல மங்கை மாதரி. அவன் வர்றா. அவன் வந்தவ நம்ம கவுந்தியில் பார்த்து கீழே விழுந்து கும்பிட்றா. கும்பிட்டு, சாமி ரொம்ப சந்தோஷம், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ சொல்கிறா, இந்த கோவலன் கண்ணகி என்னோட வந்திருக்காங்க, இவனுடைய பேரை சொன்னால் மதுரையில் எல்லாரும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, வேலைக்கு வீட்டில் வச்சுக்குவாங்க, அவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்தவன், ஆனால் இப்போ அவன் என்னோட வந்திருக்கான், அதனால் நீ அவன் ஊருக்குள்ளே போய் அவங்க ஜாதிக்காரனை பார்த்து அவங்க வீட்டுக்கு அவன் போகிறதுக்கு முன்னால் நீ அவளை 2 நாளைக்கு வச்சுக்கணும், நீ கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறியான்னு கேட்டான். நல்லா வச்சுக்கிறேன் அப்படின்னா. அப்போ நான் இவளை பிடிச்சி உனக்கு அடைக்கலம் தர்றேன். யாரை? கண்ணகி அவள் கையில் பிடிச்சி கொடுக்குறா. கையில் பிடிச்சி கொடுக்குறதாப்போ அடைக்கலாம். கல்யாணத்தில் புருஷன் பொண்டாட்டி கையை பிடிச்சி புருஷன் கையில் கொடுப்பாள்ல, அது என்ன? அடைக்கலமாக கொடுக்குறது. அவளை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும், நடுவழியில் விட்டுட்டு போயிடக்கூடாது. ரொம்ப பேர் நடுவழியில் விட்டுட்டு போயிடுறேன், தெரியுதா? அடைக்கலம்னு பேர். அதை சொல்கிறா. அடைக்கலம் தந்தேன், இடைக்குல மடந்தைக்கு அடைக்கலம் தந்தேன், இடைக்குல மடந்தைக்கு அடைக்கலம் தந்தேன், ஆகாத்து ஓம்பி ஆப்பயன் அளிக்கும் கோவலர் வாழ்க்கை ஓர் கொடும்பாடில்லை. என்ன வரி பாருங்க, ஆ காத்து ஓம்பி. ஆனால் பசுவை பாதுகாத்து ஆப்பயன் அளிக்கும். பசுவனுடைய பயன் என்ன பயன்? பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய். இது ஆப்பயன் அளிக்கும் கோவலர் வாழ்க்கை. கோவலர்னால் இடையர்கள். அவளுடைய வாழ்க்கை ஓர் கொடும்பாடில்லை. அதில் ஒரு கஷ்டமும் கிடையாது, அதில் ஒரு தீமையும் கிடையாது, தெரியுதா? மற்ற தொழிலெல்லாம் ஒரு தீமை உண்டு, ஆனால் இந்த தொழிலில் ஒரு தீமையும் கிடையாது. அதனால் இது ஒரு நல்ல வாழ்க்கை. அதனால் உங்கள்கிட்ட நான் தர்றேன், நீ கொண்டுட்டு போ. இந்த அடைக்கலம் இருக்கே, இது சின்ன அடைக்கலம் வந்தால் கூட பெரும்பேறு நல்கும், இதுக்கு பெரும் பேர் கிடைக்கும், அதனால் ஜாக்கிரதாக கொண்டு போ அப்படின்னு அடைக்கலத்தினுடைய பெருமையெல்லாம் சொல்லி அவள் கையில் ஒப்படைக்கிறாள். யார் ஒப்படைக்கிறது? கவுந்தியடிகள் கையில் யார் ஒப்படைக்கிறா? கவுந்தியடிகள் தான் இப்போ ஒப்படைக்கிறாரு அந்த பொம்பளைகிட்ட, மாதரியை வாங்கிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இங்கே இசைக்கிக்கு பொங்கல் வச்சுட்டா. இப்போ இசைக்கிக்கெல்லாம் பொங்கல் வைக்கிறது ரொம்ப பிரதானம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, கண்ணகிக்கு பொங்கல் வைக்கணும் அப்படின்னு. பொங்கல் வைக்கிறது, மாவிளக்கு ஏற்றுறது, இதெல்லாம் முக்கியமான வழிபாடுகள். அப்படி பொங்கல் வச்சு மாவிளக்கு ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போகிறான் வீட்டுக்கு. அவளுக்கு ஐயின்னு ஒரு மக இருக்கா.
அவளுக்கு கல்யாணம் ஆகலை. ஐயை அங்கே வீட்டுக்கு போன உடனே அந்த ஐயைகிட்ட பார்த்து சொல்கிறா, ஐயை இந்த உனக்கு ஒரு நாத்தனா வந்திருக்கா, உனக்கு ஒரு நாத்தனா அந்த காலத்தில் முறை சொல்லி கூப்பிட்ற பழக்கம். உனக்கு ஒரு நாத்தனா வந்திருக்கா கண்ணகி, நீ அவளுக்கு துணையாக இருந்து அவளுக்கு வேண்டிய உதவிகளை செய் அப்படின்னு சொல்லி அவளை பழக்கி விட்டுறா. அப்போ கண்ணகிட்ட சொல்கிறா, இவளை நீ வேண்டுங்கிறப்பெல்லாம் பயன்படுத்திக்கொள் அப்படின்னா. மறுநாள் காலையில் விடிந்த உடனே சமையல் பண்ணணும். சமையல் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் இந்த சிலிண்டர்லாம் கிடையாது. அடுப்பு மூட்டணும். இங்கே கல்லை வச்சு அடுப்பு மூட்டுவாங்க. எதை தெரியுமா வச்சு அடுப்பு மூட்டுறாங்க? அங்கே நிறைய வைக்கோல் உண்டு. அந்த வைக்கலை வச்சு அடுப்பு மூட்டுறாங்க. நிறைய வைக்கல் மலை மலையாக குஞ்சு கிடக்க வைக்கல், அதை எடுத்து அடுப்பு மூட்டுறாங்க. கண்ணகிக்கு பிளாக்கை, வெள்ளரிக்காய் இதெல்லாம் கொடுத்துருக்காவ. அதெல்லாம் அவன் சமையல் பண்ணுறான். பிளாக்கை, வெள்ளரிக்காய் இதெல்லாம் வச்சு சமையல் பண்ணி நல்லா சமையல் ஆயிடுச்சு. சமையல் ஆன பிற்பாடு சாப்பாடு போடணும். அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்கிறான். அவன் அடிகள்னு கூப்பிட்றான். வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிற. அவன் வர்றேன். வந்தவுடனே தரையில் தண்ணி தெளிக்கிறான். தரையில் தண்ணி தெளிக்கிற போது மயக்கொடிப்பனல் போல் அது கொஞ்சம் மயங்குதான் தரை. ஏன் மயங்குது? இன்றைக்கி இவ போடுற சாப்பாடு தானே கடைசி சாப்பாடு. இவ போடுற கடைசி சாப்பாடு இன்றைக்கி தானே போட போகிறா. அவளுக்கு தெரியாது கடைசி சாப்பாடுன்னு. ஆனால் அந்த தரைக்கு தெரியுதான். அதனால் மயங்குதான் அந்த தரை. அந்த மயக்கத்தை போக்குறதுக்காக இவ என்ன பண்ணுறாளாம், தண்ணி தெளிக்கிறாளாம். தண்ணி தெளித்து இலை போட்டா. என்ன இலை? குமரி வாழையின் குருத்து. குமரி வாழை வச்சோம்னா அந்த வாழை வளர்ந்துக்கிட்டே வரும். அது தாய் வாழைன்னு பேர். அதில் இலை நறுக்கப்படாது. அதுக்கு பக்கத்தில் கன்றுகள் நிறைய வரும். அந்த கன்றுகள் தான் நம்ம அறுக்கணும், அறுத்து பண்ணணும். குமரி வாழை, அதுக்கு பேர் குமரி வாழைன்னு பேர். குமரி வாழையில் நறுக்கலாம், ஆனால் தாய் வாழையில் நறுக்கப்படாது. இதெல்லாம் ஒரு பொருளாதார உண்மை. அப்படி ஒரு குமரி வாழையை அறுத்து கொண்டு வந்து தண்ணியை தெளித்து அதுக்கு கறியெல்லாம் வச்சா. என்ன பிளாக்காய், வெள்ளரிக்காய், மாதுளங்காய். மாதுளங்காயிலையும் சமையல் பண்ணி, மாதுளங்காயில் என்ன சமையல் பண்ணுவாங்க என்னமோ தெரியல, மாதுளங்காயும் சமையல் பண்ணியிருக்காங்க. 3 சமையல் பண்ணி சாப்பாடு போட்டா. அவன் சாப்பிட்றேன். அப்புறம் வெத்தலை வாக்கு முடித்து கொடுக்குறா. இதான் அவன் போட்ட கடைசி சாப்பாடு. சாப்பிட்டோடனே அவன் சொல்கிறேன், நான் போய் இந்த கொண்டுட்டு போய் இதை எங்கே விற்கலாம், யார்கிட்ட விற்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வர்றேன். எதை? சிலம்ப அப்படின்னு எடுத்துக்கிட்டு கிளம்புறேன். இப்போ தான் கிளம்புற போது வெளியில் வர்றேன். அங்கே இருக்கிற குவி இமில் ஏறு ஒரு காளை, இமில் இப்படி குவிந்த இமிலை உடையது. அது இவனை குத்த வருது. அது கெட்ட சொகணும். அதையெல்லாம் அவன் பார்க்கலை. அவன் அதை பிடிச்சி தள்ளிவிட்டு போய்கிட்டே இருக்கேன். அவன் அதை பற்றி கவலைப்படலை. புறப்பட்டு வீதிக்கு வர்றேன், மெயின் ரோட்டுக்கு வர்றேன். மெயின் ரோட்டுக்கு வந்தால் அங்கே ஒரு பொற்கொல்லன், தலைமை பொற்கொல்லன், ராஜ பொற்கொல்லன் போய்கிட்டு இருக்கேன். அவனை சுற்றி 100 பேர் போகிறாங்க, 100 பொற்கொல்லர்கள். ஏன்னா ராஜ பொற்கொல்லன் 100 பேர் சேரத்தான் போவேன். இப்போது நீங்கள் மந்திரிகள் போனால் 100 பேர் போகிறான் பற்றியலா? மந்திரி போனால் 100 பேர் போவாங்க, தெரியுதா? 100 பேர் போகலைன்னா இவனுக்கு ஆளே இல்லைன்னு அர்த்தம். 100 பேர் போகலைன்னா இவனுக்கு ஆள் இல்லை. அப்புறம் இவனுக்கு கீழே இறக்கி விட்ருவாங்க. எப்போதும் 100 பேரோடு போகணும். ஒரு 10 கார் போகணும், 100 பேர் போகணும். அப்போ தான் அவனுக்கு மரியாதை இருக்குதுன்னு அர்த்தம். தலைமை பொற்கொல்லன், ராஜ பொற்கொல்லன் 100 பேர் பின்வர போய்கிட்டு இருக்கேன். இவன் நினைக்கிறேன், கோவலன் நினைக்கிறேன், இவன் கொஞ்சம் பரவாயில்ல போல தெரியுது, இவன் பெரிய ராஜ பொற்கொள்ளனாக இருக்கேன், இவன் இது விலையை மதிக்கிறதுக்கு உரிய வந்தேன், அதனால் இவனை கேட்போம் அப்படின்னு இன்னும் அமுக்கலை. அப்படி கை கூட வச்சுருக்கேன். எப்பா, காவலன் தேவிக்கு ஆவதோர் கார்க்கணி நீ விலையிடுதற்கு ஆதியோ அப்படின்னு கேட்குறேன். கேட்ட கேள்வி. காவலன் தேவிக்கு ஆவதோர் கார்க்கணி, காவலனுடைய மனைவிக்கு
ஆகக்கூடிய ஒரு கார்கனி, காலில் போட்டுக்கிற ஆபரணம், சிலம்பு. நீ விலையிடுதற்கு ஆதியோ, உன்னால் விலை மதிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன். அவன் முகத்தை பார்த்தேன், இந்த பேர் சரியான ஆளாடுமா போன்றிருக்கு. காவலன் தேவிக்கு ஆவதோ ஒரு கார்கனின்னு பேசுகிறேன். அப்போ அது இவங்ககிட்ட இருக்கு போல் இருக்கு, அதான் விலை பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு. நீங்கள் கோணாமட்டில் ஒரு செட்டியார் இருந்தார். அவர் வீட்டில் டேபிளில் ஒரு பேப்பர் வெயிட் இருந்துச்சு. பேப்பர் வெயிட் வெள்ளை அது நிறைய புழுதி பிடிஞ்சி அது மேலே இருந்துச்சு. பேப்பர் வெயிட் அங்கே இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பேப்பர்லாம் விலைக்கு வாங்குகிறேன் வந்தேன். வந்து இந்த எடுத்து பார்த்தேன். அப்பச்சி இதை சும்மானே இருக்கு, இங்கே இடத்த அடைச்சிக்கிட்டு நான் வேணா ஒரு 10 ரூபா தரேன், எங்கடை கொடுங்கான்னு. செட்டியார் முடிச்சுக்கிட்டாரு. என்னடா இம்முடி கிளம்பி சும்மா இருந்து ஒருத்தனும் கேட்குற, இவன் இப்போ விலை கேட்குறேன், அப்போ இதுக்கு ஏதோ விலை இருக்குது பொருக்கு அப்படின்னு தூக்கி, இல்லைப்பா நான் விலை கொடுக்குறத தூக்கி கொண்டு உள்ளே வச்சுவிட்டார். உடனே உள்ளே வச்சுவிட்டார். அவன் மறுநாள் வேறு ஒரு ஆளை விட்டு, அப்பச்சி இந்த பேப்பர் வெயிட் இருந்துச்சாமல அதை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னா கொண்டு வந்து காட்டினார். அவன் சொன்னேன், அப்பச்சி இது கொஞ்சம் நல்ல சாமை, உங்களுக்கு நான் 2000 ரூபா தர்றேன், 2000 ரூபா தர்றேன், நீங்கள் எங்கிட்ட கொடுங்க அப்படின்னா. அவர் பொட்டாத்துக்குள்ளே கொண்டு வச்சுட்டார். இப்போ 2000 ரூபாய்க்கு கேட்குறேன் அப்படின்னு பொட்டாத்துக்குள்ளே வச்சு விட்டார். அப்புறம் 4 நாள் கழித்து ஒருத்தன் வந்தேன். வந்து என் பச்சி அதை கொஞ்சம் காட்சிகளா அப்படின்னேன். எடுத்து காட்டினேன். பார்த்துட்டு நான் அது ஒரு 15000 ரூபா தர்றேன், நீங்கள் தர்றீங்களானாரு. அவர் பெரிய பொட்டாத்துக்குள்ளே கொண்ட வச்சுட்டார். அப்புறம் ஒரு சேட்டு வந்தேன். அப்பச்சி அதை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு அவர் காட்டினார். அவன் சொன்னேன், அப்பச்சி இது ஒரு நல்ல வைரம். அவன் தான் சொன்னேன், இது நல்ல வைரம், சும்மா புழுதி படிஞ்சிருக்கு, இந்த வைரத்தை நீங்கள் விலைக்கு கொடுங்க, நான் 2 லட்சம் ரூபா தர்றேன் அப்படின்னு. 2 லட்சம். செட்டியார் பார்த்தாரு, சே இதுக்கு விலை ரொம்ப இருக்கு, நீங்கள் ஒருத்தன்னு ரொம்ப விலை கேட்குறாங்கன்னு மறுநாள் அதை எடுத்துக்கிட்டு பம்பாய்க்கே போயிட்டார். பம்பாய்க்கு போய் அங்கே சேட்டுகள்லாம் இருக்காங்க பாரு, அவங்ககிட்ட கொண்ட காட்டினார். அவங்க அதை 40 லட்சம் ரூபாய்க்கு விலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. இவ்வளோ பெரிய கட்டி, அது வைரம். ஆனால் எப்படி இருக்குது, தூசி அடைஞ்சு போய் கிடக்கு. ரொம்ப நாளாக பேப்பர் வெயிட்டாட்டம் கிடந்தது, யாரும் கவனிக்கலை. நம்ம வீடுகளில் ரொம்ப சாமான் அப்படி தானே கிடக்கு. நம்ம வீடுகளில் என்ன சாமானை நம்ம கவனிக்கிறோம், அது வாட்டு கிடக்கு. ஒவ்வொன்றும் எவ்வளவோ விலை, நமக்கு அதனுடைய மரியாதை தெரியாது, அது வாட்டுக்கு அங்கிட்டு கிடக்கும். அதனால் அவன் நினச்சான், இவங்கிட்ட ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு. அதனால் நீ இது விலை மதிக்க முடியுமான்னு என்ன கேட்குற, காவலன் தேவிக்கு ஆவதோர் கார்கனி நீ விலையிடுதற்கு ஆதியோ, உன்னால் விலை மதிக்க முடியுமான்னு கேட்குற. நான் யார் தெரியுமா, தலைமை பொற்கொள்ளன், ராஜாவுக்கு முடிமுதற் கலன்கள் சமைப்பேன் யானன, ராஜாவுக்கு முடிமுதற் கலன்கள் சமைப்பேன் யானன, ராஜாவுக்குரிய கிரீடங்களை நான் செய்கிறவன். நீ விலை மதிக்க முடியுமாங்கிற, நான் விலைக்கு பண்ணுறவன். எப்படி வித்தியாசம் முடிச்சல, விலை மதிக்கிறவன் இல்லை, நான் தான் பண்ணுறவன். யாருக்கு, ராஜாவுக்கே செய்கிறவன். நீ ராணிக்கு உள்ளதை விலை மதிக்க முடியும்னு கேட்குற, நான் ராஜாவுக்கு உள்ளதே செய்யக்கூடிய தலைமை பொற்கொள்ளன் அப்படின்னா அந்த பாரு அப்படின்னு நான் எடுத்து காட்டுறேன். இப்போ தான் முதல் முறையாக பிரிக்கிறேன். பிரித்து அதை காட்டுறேன். அழகாக இருக்குது அந்த சிலம்பு. நீங்களாம் சிலம்பு பார்த்துருக்கீங்களா? பார்த்தல. சிலம்புன்னா அப்படி இருக்கும், காலில் போட்டுக்கிறது, இவ்வளோ அகலம் இருக்கும், பூரா தங்கம், தங்கத்தில் பூரா வேலைப்பாடு, உள்ளே பூரா பரல். என்ன நம்ம கிடுகிழப்பெல்லாம் சும்மா கல்லைத்தானே போட்டு வச்சுருப்போம், அதில் பரல் போடுவாங்க. பாண்டி நாட்டில் இருக்கவன்லாம் முத்து போடுவேன், புகார் நாட்டில் இருக்கேன், காவிரி பண்டத்தில் இருக்கவன்லாம் மணியை போடுவேன். இப்போ இவளுடைய அந்த அதில் பரல் என்ன போட்டிருக்குன்னா மணி போட்டிருக்கு. இப்படி அழிச்சா சத்தம் கேட்கும், மணி போட்டிருக்கு. ரொம்ப அழகான ஒரு ஆபரணம் அது. அதெல்லாம் இப்போ காண முடியாது, கிடைக்காது. ஆக காட்டினோன்னு பார்த்துட்டு, இது காவலன் தேவிக்கு தாப்பம் ஆகும், வேறு யாரும் இதை வாங்க மாட்டாங்க, நான் போய் ராஜாவை பார்த்து இதை தெரிஞ்சிட்டு வர்றேன், அது வரை நீங்கள் இரு
அப்படின்னு ஒரு கோயிலை காட்டுறேன். சின்ன கோயில் அந்த இடத்துல, இங்கே இருந்தேன் தெரியுதா. அந்த கோயிலில் அவன் இருக்கேன். சாமான் இவங்கிட்ட இருக்குது. சாமானை அவன் எடுத்துக்கல, சாமானை இவங்கிட்ட கொடுத்துட்டேன். அங்கே இருக்கேன். அவன் நேராக ராஜாட்ட போகிறேன். ராஜாவுடைய நிலைமை என்ன அப்படின்னா, அதான் சிச்சுவேஷன் சொல்கிறது. சிச்சுவேஷன் சரியாக இருக்கும். நீங்கள் யார்ட்டையும் போனால் ஒரு காரியம் தெரிஞ்சு போனால் அந்த சிச்சுவேஷன் சரியாக இருந்தால் அது நடக்கும். இப்போ அங்கே என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு சொன்னால், ராஜா ஒரு நடனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நடனம் அங்கே அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் ரொம்ப அதில் ஈடுபட்டுட்டேன். பக்கத்தில் அவனுடைய மனைவி இருந்தா. அவளுக்கு இது பிடிக்கலை. இவன் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. நீங்கள் இதெல்லாம் சைக்காலஜி தெரியுதா. இது மனிதர்களுக்கே உரிய குணம். அது அவள் ராணியாக இருந்தான்னா மனிதராக இருந்தானே அவளுக்கு பிடிக்கவே. ராஜா என்ன இதை பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம டிவியிலலாம் அமர்த்தி விடுவோம். இதை அமர்த்த முடியாது. அதனால் அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. இவன் எனக்கு தலை வலிக்குது, நான் ஏன் அந்த புறத்துக்கு போகிறேன்னு போயிட்டான். இவள் கோபமாக போகிறத பார்த்தோன்னே இவளுக்கு ஊடல் வந்துருச்சு. நம்ம இதை பார்த்தது அவளுக்கு பிடிக்கலை. அதனால் அவளை கொஞ்சம் சமாதானம் பண்ணணும் அப்படின்னு அவன் பின்னால் போகிறேன். சமாதானம் பண்ணுறதுக்கா ஆமாங்க, பொண்டாட்டிக்கு கொஞ்சம் கோபமாக போனால் புருஷன் கொஞ்சம் பின்னாலே போகணும். போய் சமாதானம் பண்ணணும். போனால் போ, வர்ற அன்னைக்கு வா. சில பேர் போனால் போ, வர்ற அன்னைக்கு வா. அப்படிலாம் இருக்கக்கூடாது. இதை பின்னாலே போகணும். என்ன இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் உடனே, அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லணும். சொன்னால் அது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. சரி நான் வர்றேன் அப்படின்னு வந்துடுவோம். இதெல்லாம் வாழ்க்கை முறை. நம்ம இதெல்லாம் பின்பற்றுறது இல்லை. வாழ்க்கை முறையை நம்ம பின்பற்றணும். இதே போய்கிட்டுருக்கேன் பொற்கொள்ளம். அப்போ கதவு அடைச்சிருக்கு. கதவுக்கு இந்த பக்கம் ராஜா நிற்கிறேன், கதவுக்கு அந்த பக்கம் ராணி இருக்கா. அது ஒரு ஊடல் காரணமாக நிற்குது. அப்போ இவன் போய் ராஜா காலில் விழுகிறேன். மகாராஜா, ஏற்கனவே உங்கள் மனைவிக்கு செய்த அந்த சிலம்பு திருட்டு போச்சு. இவன் தான் திருடினவன். திருடி வச்சுக்கிட்டு திருட்டு போச்சுங்கிறேன். ரொம்ப பேர் அவன் தான்ப்பா திருடுவேன், திருடி வச்சுக்கிட்டு திருட்டு போச்சு. அந்த திருடின கள்வன் எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன் கோவிலில். அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவனை நீங்கள் இப்போவே ஆளணும்னா அதை பிடிச்சி கைப்பற்றி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறேன். இது ராஜாவுக்கு பிடிக்குது. ஏன்னா இப்போ உள்ளே இருக்கிற ராணிக்கு ஊடல், அவளுடைய ஊடலை தணிக்கணும்னா இந்த பொருள் கிடச்சா அவளுக்கு கொஞ்சம் ஊடல் குறையும். காணாமல் போச்சுல அந்த சிலம்பு, அது கிடச்சிருச்சுன்னா அவன் சந்தோஷப்படுவாள். இந்த ஆபரணம், பட்டு இதெல்லாம் பெண்களுடைய கோபத்தை தணிக்கும், ஊடலை தணிக்கும். அதனால் அவன் நினச்சான் இது நல்ல காரியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டேன். ராஜா அவன் வைகைக்கரையில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயிலில் தான், சின்ன கோயிலில் வச்சுட்டு வந்திருக்கேன். அவன் கையில் தான் அந்த சிலம்பு இருக்குது அப்படின்னு. அப்படியா, சரி. ஊர்காப்பாளரை கூவி ஈங்கன் தாழ்பூங்கோதை தன்காட்சிலம்பு கன்றிய கள்வன் கையதாகில் கொன்று அச்சிலம்பு கொணர்க ஈங்கன. இதுதான் அவனுடைய ஆர்டர். என்ன சொல்கிறேன், ஊர்காப்பாளரை கூவி, அதுதான் போலீஸ்காரன். அப்போ ஊர்காப்பாளர்னு பேர். போலீஸ்காரனும் கூப்பிட்டேன். ஒரு 15-20 பேர் வந்தாங்க. வந்தவுடனே ஈங்கன் தாழ்பூங்கோதை தன்காட்சிலம்பு கன்றிய கள்வன் கையதாகில் சொல்கிறாங்க. ஒரு திருடன் அவன் கையில் அது இருக்குமே, ஆனால் கொன்று அச்சிலம்பு கொணர்க ஈங்கன. கொண்டு வாங்கடா அப்படின்னு. அவனை கொண்டு வாங்கடானே. கொன்று அச்சிலம்புன்னு சொல்லப்படாது. ஏன்னா அது முதல்ல அவன் திருடனா, அது அவனுடைய பொருளா வேறு யாருடைய பொருளா, இதெல்லாம் தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் தான் கொல்லணும், தண்டனை. இவன் ஆராய்ச்சியும் பண்ணலை, நீதியும் கேட்கல, டக்குன்னு கொல்றதுக்கு ஆர்டர் போடுறேன். இது ராஜ முறை இல்லை. அவன் கொன்று அச்சிலம்புன்னு சொல்ல வந்தானா, கொல்ல அச்சிலம்பு கொணர்கன்னு சொல்ல வந்தானான். கொல்ல அச்சிலம்பு கொணர்க ஆராய்ச்சி பண்ணி அவனை கொல்லலாம். கொல்ல அச்சிலம்பு கொணர்க ஈங்கன்னு சொல்ல வந்தவனுக்கு நாக்கு தவறி கொன்று அச்சிலம்பு கொணர்க ஈங்கன அப்படி சொன்னானா. அவங்க போயிட்டாங்க. எல்லாரும் போய் அந்த
திருடனுக்கு முன்னால் நிற்கிறாங்க. இவன் தான் திருடன் அப்படின்னு அவன் காட்டுறான். தம்பி அதை எடுத்து காட்டப்பா அப்படின்னு அவன் எடுத்து காட்டுறான். காட்டினோடனே அவங்க இது மாதிரி பொருளை இதுவரை பார்த்தது இல்லை. தெரியுதா? விட்டால் அவனும் கொண்டுட்டு போயிடுவேன். அதனால் அவன் இப்போ சிலைகள் எல்லாம் திருடுறாங்க. அதை போலீஸ்காரனே ஆளுக்கு ஒன்று வச்சுக்கிறேன். போலீஸ்காரன் ஆளுக்கு ஒரு சிலையை கொண்டுட்டு போயிடுறேன். ஏன்னா அவன் அது மாதிரி சிலையை பார்த்ததில்லை, கொண்டு போயிடுறேன். இதெல்லாம் உலகத்தில் இயற்கை. எல்லாருக்கும் ஆசை தான். ஆனால் ஒருத்தன் சொன்னேன், டேய் இவனை பார்த்தா கொல்றதுக்குரிய ஆள் மாதிரி தெரியலடா, இவனை பார்த்தா திருட மாதிரி தெரியலை, கொலைப்படு மகநலன். இவனை பார்த்தா கொலைப்படு மகநலன், இவன் கொல்றதுக்குரிய மகனாக இவனை பார்த்தா தெரியலப்பா, இவனை எப்படி கொல்றதுன்னு ஒருத்தன் கேட்குறேன். அப்போ இந்த பொற்கொள்ளன்னு சொல்கிறேன், டேய் நீ என்ன இப்படி விளங்காம பேசுகிற? திருடன்லாம் இப்படித்தாப்பா இருப்பேன், நல்ல மாதிரி இருப்பேன், ஆனால் அவன் திருடுவேன். தெரியுதா? ஏமாற்றிட்டு போயிடுவேன். நீங்கள் இப்போ ஏமாந்து விட்டுட்டீங்கன்னா ராஜா அப்புறம் உங்களையெல்லாம் கொன்று விடுவேன். எது நல்லதுன்னு பாருங்கள், இல்லைன்னா அவனை கொல்லுங்க, கொன்று அதை கொண்டு போய் ராஜாட்ட கொடுங்கடான்னு. அப்போ தான் இன்னொருத்தர் சொன்ன, ஆமாடா சொல்கிற சரிதான்டா, நாம் இப்போ அவனை கொல்லத்தாண்டா வேணும், வேறு வழி இல்லை. கொலைப்படும் மகனெல்லாம் இப்போ நமக்கு தேவையில்லை. அவன் எப்படி இருக்காங்கிறதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. அவங்ககிட்ட இருக்கா இல்லையா? இருக்குல்ல, திருட்டு சிலம்பு தானே இது, அப்படி தான் நான் சொல்கிறேன். அதனால் அவன் கையில் இருக்கனால அவனை கொல்லணும் அப்படி பேசுகிறது கல்லா களிமகன் ஒருவன். அந்த கூட்டத்தில் ஒரு படிக்காத முட்டாள் இருந்தானா. படிக்காத முட்டாள் பெரும்பகுதி இவங்க தான் இருப்பாங்க அதிகமாக இந்த மாதிரி பதவிகளில். கல்லா களிமகன் ஒருவன் அப்படி தூக்கி எறிஞ்சானா. எதை? அவனுடைய வாழை. வெள்வாள் ஊடறுத்ததுன்னு அதை அப்படி குறுக்க அறுத்தது. அவனை குறுக்க அறுத்தது. அவன் அப்படி வாழை எரிஞ்சான், குறுக்க அறுத்தது. அப்படியே சாயிறேன். சாயிற போது எப்படி சாயிறானா, பாண்டிய மன்னனுடைய செங்கோல் இப்படி இருந்ததில்ல, செங்கோல் பாண்டிய மன்னனுடைய செங்கோல் வளைய விழுந்தானான். அது வளையிறது மாதிரி வளைஞ்சி அவன் விழுந்தானான். அவன் மொத்தமாக விழுந்துட்டான், செங்கோலும் மொத்தமாக விழுந்துருச்சு. பாண்டிய நாட்டினுடைய செங்கோல் விழுந்துருச்சு. அவன் அந்த பொற்கொள்ளன் அதை கையில் எடுத்துக்கிட்டு ராஜாட்ட போனேன். ராஜாட்ட பொண்ணை கொடுத்தேன். ராஜா உடனே மனைவிட்ட கொடுத்தேன். அவனுடைய ஊழல் தீர்ந்துச்சு. ஆனால் பெரிய தவறு நடந்து போச்சு. பெரிய தவறு. அது அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியாது. இவன் புறப்பட்டது காலையில் பலாஞ்சு சாப்பிட்டு புறப்பட்டேன். இன்னொரு நாள் வெட்டுப்பட்டேன். சாயங்காலமாக வெட்டுப்பட்டேன். மறுநாள் காலையில் பெண்கள்லாம் குளிக்க போகிறாங்க வைகை கரைக்கு. வைகை கரைக்கு குளிக்க போகிறபோது அங்கே வைகை கரையில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு வருது. யாரோ வெளியூர்காரனா, சிலம்பு கொண்டு வந்தானா, திருடனா, அவன் சிலம்பு திருடின கல்வனா அப்படின்னு அவனை கொண்டு விட்டாங்களாம் அப்படின்னு பொம்பளைகள்லாம் பேசுகிறா. அங்கே மாதரி போகிறா. மாதரியும் அந்த இடத்துக்கு போகிறா குளிக்க. அவன் காதில் விழுகுது. ஆகா, நம்மளால் நேற்று போனவன் என்ன வரல, அவனை பற்றி தான் பேசுகிறாங்க, அதனால் நம்ம கோவணம் தான் அடிபட்டிருக்கேன் அப்படின்னு உடனே ஓடி வர்றான். வீட்டுக்கு ஓடி வர்றான். வீட்டில் நேற்று காலையில் போனவன் இன்றைக்கி காலை வரைக்கும் வரலையில். அதனால் கண்ணகி ரொம்ப சோர்ந்து போய் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கா, நேற்று போன கணவன் இன்னும் வரலையே, அவனுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ இவ வர்றா. வந்தோடனே சொல்லாடாள் நின்றாள். சொல்லவே வரலையாம். யாருக்கு? மாதரிக்கு. சொல்லாடாள் நின்றாள். சொல்ல முடியாமல் நிற்கிறாளாம். என்ன சொல்கிறா, அந்த ராஜாவனுடைய அரண்மனையில் இருக்கிற ராணியனுடைய சிலம்பை கரையாமல் திருடிய கல்வனாமென்று குறைகளல் மாக்கள் கொலை குறித்தனரே. குறைகமல் மாக்கள் கொலை குறித்தனரே. விளங்காதவங்க அவனை கொண்டு விட்டாங்களா அப்படின்னு சொன்னான். அவளை எந்திரிச்சிட்டான். அது வரைக்கும் ரொம்ப பணிவாக இருந்த கண்ணகி இப்போ எந்திரிச்சிட்டான். வேகமாக எந்திரிச்சு இது என்ன ராஜ்யமா, இவன் என்ன ராஜாவா, இங்கே என்ன நடக்குது,
என் கணவன் என்னுடைய காட்சிலமை விற்கிறதுக்கு கொண்டு போனால் அவனை கள்வன்னு சொல்லி குற்றஞ்சாட்டி அவனை கொல்றதா? திருட்டு. இதை ராஜாவே திருடிக்கிட்டேன், நான் அவனை நேரில் கேட்குறேன், நீதி கேட்கிறேன் அப்படின்னு எந்திரிச்சு சூரியனை பார்த்து கேட்க, காய்கதிர் செல்வனே கள்வனோ என் கணவன் கேட்குறான். காய்கதிர் செல்வனே சூரியனே கள்வனோ என் கணவன். அவன் சொல்கிறான், கள்வனோ அல்லன் கருங்கயற்கண் மாதராய் ஒள்ளெறி உண்ணும் இவ்வூர் என்றது ஒரு குரல். இந்த ஊரே தீப்பிடிச்சி எரிய போது, உன் கணவன் கள்வன் இல்லை அப்படின்னு சூரியன் சொன்னேன். அவ்வளோதான். எந்திரிச்சா. கையில் இன்னொரு சிலம்பு இருக்குல்ல, அந்த சிலம்பை கையில் எடுத்துக்கிட்டான். அதனால தான் 2 சிலம்பில் ஒன்று இங்கே வச்சுக்கிட்டு ஒன்றை கொண்டு போனேன். இல்லாட்டினா இப்போ இவளுக்கு சான்று இல்லாமல் போயிருக்கோம். சாட்சி எப்போதும் வேணும், தெரியுதா? அதனால் அதை எடுத்துகிட்டு போகிறேன். அவள் எடுத்துகிட்டு போகிற போது வீதியில் இருக்க சான்றோரும் உண்டுகள், சான்றோரும் உண்டுகள். இந்த ஊரில் சான்றோர்கள் இருக்கிறார்களா? பெண்டிரும் உண்டுகள், பெண்டிரும் உண்டுகள், பெண்கள் இருக்கிறார்களா? தெய்வமும் உண்டுகள், தெய்வமும் உண்டுகள். தெய்வம் இருக்கா? ஒன்றும் பதில் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்புறம் இந்த ஊரை எரிய விட்ட வேண்டியதான், குப்பை தான் இது. இந்த ஊரே குப்பை, பூட்டை எரிமுட்ட வேண்டியதான் அப்படின்னு போகிறான். போய் அரண்மனையில் போய் நிற்கிறான். அரண்மனையில் வாயிற்காவலன் நிற்கிறான். அந்த வாயிற்காவலனுக்கு முன்னால் நிற்கிறா. இன்னைக்கிட்டு, வாயிலோயே வாயிலோயே அறிவு அறை போகிய பொரியர் நெஞ்சத்து இறைமுறை படைத்தோன் வாயிலோயே. வாயிலோயே வாயிலோயே கேட்கப்பறே, அறிவு அறை போகிய பொரியர் நெஞ்சத்து இறைமுறை படைத்தோன் வாயிலோ. ராஜாவே அவன் முறையை தவறிட்டான்ப்பா. அங்கே நீ ஒருத்தன் உட்காந்துக்கிறேன், உனக்கு அதுக்கு இங்கே இந்த வேலை? இறைமுறை படைத்தோன் வாயிலோயே. இணையறி சிலம்பொன்று ஏந்திய கையல், 2 சிலம்பு, அதில் ஒன்று உங்கள் ராஜா பறிச்சுக்கிட்டேன், தெரியுதா? இப்போ ஒரு சிலம்பு எங்கிட்ட இருக்குது. இணையறி சிலம்பொன்று ஏந்திய கையல், கணவனை இழந்தாள் கையகத்தாள் என்று அறிவிப்பாய போய் சொல்லு, போடா உங்கள் ராஜாட்ட போய் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறான். இது ராஜரீக முறை, எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், ராஜாவை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற நடைமுறை. அதை அப்படி கடைப்பிடிக்கிறா. ஏன்னா அவன் ராஜ்யத்தில் வாழ்ந்தவன். இறைமுறை பிடித்தோன் வாயிலோயே இணையறி சிலம்புண்டு ஏந்திய கையல், கணவனை இழந்தாள் கையகத்தாள் என்று அறிவிப்பாயன. அவன் ஓடுறேன். இவளை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஓடுறேன். ஓடி போயிரு. மகாராஜா, ஒருத்தி வந்திருக்கா கையில் சிலம்பு எடுத்துக்கிட்டு. அவளை பார்த்தா காளி மாதிரி இல்லை, கொற்றவை மாதிரி இல்லை, கொற்றவை அல்லல், காளி அல்லல். அதான் நேற்று அன்னைக்கே சொன்னேன் உங்களுக்கு. அவள் காளி இல்லை, கண்ணகி காளி. ரொம்ப இடத்துல கண்ணகி காளிங்கிறான், கொற்றவைங்கிறான். அதெல்லாம் இல்லை. அவனே சொல்கிறேன், காளி அல்லல், கொற்றவை அல்லல். அவன் நிற்கிறான், நீதி கேட்குறான். அப்படின்னா நீதி கேட்குறான். அப்படியா, சரி வர சொல்லு, வருக இங்க அவளை தருக அப்படின்னா. போனா, அம்மா போங்கம்மா, ராஜா வர சொன்னான். அப்படி கையை காட்டினேன். அவள் உள்ளே போகிற போதே அவளுடைய வேகம் இருக்கே, எல்லாம் நடிப்பில் பார்க்கணும். அப்படி வேகமாக போகிறா. போய் ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறா. ராஜா அவனை பார்க்குறேன். பார்க்குற போது அவனுக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குது, அவளுடைய கண் அவனை ஈர்க்குது. ஒவ்வொருத்தருடைய முகத்துலையும் ஒவ்வொரு போர்ஷன் ஒருத்தருக்கு ஈர்ப்பை கொடுக்கும். கண் அவளுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதனால தான் அவளுக்கு கண்ணகின்னு பேர். கண்ணன், அவனுக்கு கண் அழகாக இருக்கும், அதனால தான் அவனுக்கு கண்ணன்னு பேர். கண்ணனுக்கு கண் அழகு, கண்ணகிக்கும் கண் அழகு. அதனால் அவன் கேட்குறேன், நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய் யாரையோ நீ மடக்கொடியோ. அவன் அழுதுட்டு நிற்கிறா. நீர்வார் கண்ணை, கண் அழகாக இருக்கே, உன் கண்ணுலேருந்து ஏமா அப்படி கண்ணீர் வருது? கண் இவ்வளோ அழகாக இருந்தால் கண்ணீர் வரலாமா? நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய் யார், ஐயோ நீ மடக்கொடியோ, ஐயோ நீ யாரம்மா, மடக்கொடியோ நீ யாரம்மா அப்படிங்கிறேன். ஏன்னா அவனுக்கு தப்பு தெரியாது, அவன் செஞ்சிருக்க தப்பு தெரியாது. அவன் உண்மையானவன், ஆனால் தவறிட்டேன். யார் நீ யார் அப்படிங்கிறேன். அவள் சொல்கிறா,
பெரும்பெயர் புகார் என் பதியே ஆவூர். தேசாச்சிறப்பின் இசை விளந்து பெருங்குடி மாசாத்து வாணியன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்களால் மன்னா நின்னகர் புகுந்து ஈங்கு நின்பாற் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயர். ஒரு அஃபிடவிட்டே போட்டா. கோர்ட்டுக்கு போனால் அஃபிடவிட் கொடுக்கணும். நீ யாருன்னு கேட்டால் நான் இன்னார் மக, இன்னார் பொண்டாட்டி, இன்ன வேலை செய்கிறேன் அப்படின்னு அஃபிடவிட். அதுக்கு பேர் அஃபிடவிட் கொடுக்கணும். தெரியுதா? அவன் அஃபிடவிட் போடுறா. என்ன? மாசாத்து வாணிகன் மகனையாகி, மாசாத்துவான் என் மாமை, வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கடல் மன்னா நின்னகர் புகுந்து ஈங்கு நின்பால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி. உன்னால் கொல்லப்பட்ட கோவலனுடைய மனைவியப்பானா கண்ணகி என்பது என் பெயர். வாதி எல்லாம் சொல்லிட்டான். அவன் கேட்டான், ஏம்மா ஒரு சிலம்புக்கு தானே இவ்வளவு நடக்குது, அந்த சிலம்பை அவன் திருடனாம்மா, திருடனை கொல்றது கொடுங்கோலன், நீ என்ன கொடுங்கோலன்கிற, திருட்டுக்கு கொல்லலாம் அப்படிங்கிற எங்கள் நாட்டினுடைய தண்டனை முறை. அதனால் அவனை கொல்றது கொடுங்கோல் அன்று, அவன் திருடன், அதனால் கொல்லப்பட்டான் அப்படின்னு அவன் சொன்னா. நீ என்ன நெறிமுறையை வச்சு அவனை திருடன் முடிவு பண்ணுற? கேட்குறா, என்ன நெறிமுறை அதுக்கு அவன் திருடனுங்கிறதுக்கு? எதை வச்சு நீ திருடன் முடிவு பண்ணுற? என்னுடைய காற்சிலம்பு மணியுடைய அரியே அப்படின்னா. என்னுடைய காற்சிலம்பு மணியுடைய அரியே அப்படின்னா. என்னுடைய காற்சிலம்பு உங்கள்கிட்ட தானே இருக்குது, அதை கொண்டா, அதில் மணி போட்டிருக்கோம் அப்படின்னா. தேமொழி உரைத்தது செவ்வை நன்மொழி, நீ சொன்னது சரிதான். அப்போ என்னுடைய சிலம்பு, என் மனைவியினுடைய சிலம்பு முத்துடைய அரியே. பாண்டி நாட்டில் முத்துத்தானே அதிகம், அதனால் நாங்கள் முத்தை போட்டிருப்போம். நீ பாண்டி நீ அங்கே சோழ நாடு மணி போடுவிய, அதனால் நான் முத்துடைய அரியே அப்படின்னா. அப்படின்னா கொண்டாங்க அப்படின்னா. தருகனை தந்து கொண்டாந்து அப்படி வச்சேன். வச்சோன்னு எடுத்தா கையில் தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சா. இப்போ கோயிலில் தேங்காய் உடைக்கிற பாருங்க, சில பேர் தேங்காய் உடைச்சிட்டு இவன் கீழே விழுவேன், அது உடையாமல் கிடக்கும். அப்படி நம்ம சில பேரை பார்க்குறோம். இவன் இந்த தேங்காய் எடுத்து உடைச்சா, பெரிய சிலம்பு உடைச்சா. உடைச்சோடனே அதுலேருந்து மணி தெரித்தது வாயிலை. அவனுடைய வாய் முதல் தெரித்தது மணியே, மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே. மணி வாயில் வந்து அடித்தது, பிடிச்சேன். அடாடா மணி, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நாம் வந்து முத்துடைய அரின்னு நினச்சி கொன்னோம், ஆனால் அது மணி, இதை அவ விடுத்தேன், நாம் தெரியாமல் கொன்று விட்டோமே அப்படின்னு ராஜா அப்போ தன்னுடைய பிழையை உணர்ந்ததுனால பொன்செய் கொல்லன் தன் சொற்கேட்ட யானோ அரசன் யானே கல்வன். இவனை போய் கல்வன் சொன்னேன், இப்போ நான் தான் கல்வேன். என்ன அவன் விட்டு அதை பொருளை நான் திருடிட்டல, யானே கல்வன். மண்பதை காக்கும் தென்குடி பிறந்தல், மண்பதை இந்த உலகத்தை காக்கிற தெய்வனா என் முதல் பிழைத்தது, என்னை முதலாக வைத்து இந்த நாட்டினுடைய அரசியல் பிழைத்து. ராஜரீகம்ங்கிறது இருக்கே, அது தப்பு நடக்கப்படாது. நம்ம எந்த பதவிக்கு போனாலும் சரி தப்பு நடக்கப்படாது, தெரிஞ்சுங்க. நம்ம சின்ன பதவியில் இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், ஆனால் நாம் வந்து தப்பு செய்யக்கூடாது. இப்போ அதை செய்கிறக்கே போகிறாங்க, அதுவும் கூட்டம் கூட்டமாக வேறு செய்கிறாங்க. அவனா செய்ய மாட்டேன்னா அவனை பிடிச்ச கொண்ட ஜெயிலில் வைக்கிறாங்க. என்னெல்லாம் நடக்குதுங்கிறீங்க. தப்பு பண்ணக்கூடாதுங்க, தப்பே பண்ணக்கூடாது. இப்போ தப்பே சட்டமாக போச்சு. என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள் அப்படின்னு சொன்னேன். சரிஞ்சான், கீழே விழுந்தேன், செத்து போனப்பா. என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள். அப்போ பக்கத்தில் இருந்தாங்க அவனுடைய மனைவி. அவன் என்ன பண்ணா, தன் உயிர் கொண்டு அவன் உயிர் தேடினாள் போல். அவன் செத்து போனான்னு அவளுக்கு தெரியுது. தன் உயிர் கொண்டு அவன் உயிர் தேடினாள் போல் பெருங்கோப்பெண்டும் ஒருங்குடன் மாய. அவள் பேர் பெருங்கோப்பெண்டு, அவளும் செத்தா. இப்போ அவன் செத்ததும் தெரியலை, அவன் செத்ததும் தெரியல. எப்படி இப்போ நமக்கு பள்ளிக்கூடம் நடக்கிறதும் தெரியல, மூடி இருக்கிறதும் தெரியல. எப்போ பள்ளிக்கூடம் நான் ஒவ்வொரு நாளுங்க, ஏன்னா அவங்களுக்கு பள்ளிக்கூடம் நடக்குதா, அது 4 நாளாக நடக்குது சார் அப்படிங்கிறேன்.
எப்படா திறந்தாங்க? அது திறந்து 4 நாள் ஆச்சுங்க அப்படிங்க. எப்படா மூடுவாங்க? அது எப்போன்னு தெரியாது. அப்படி எப்போ திறக்கிறேன், எப்போ மூடுறேன், என்ன நடக்குது ஒன்றும் தெரியாது. நீங்கள் இந்த மெட்ராஸில் பஸ்ஸெல்லாம் ஓடுறான் பாருங்கள், டவுன் பஸ்ஸு. இந்த பொம்பளைகளுக்கு பஸ்ஸுக்கு இலவசம்னு போட்டான் பாருங்கள். ஏண்டா அந்த பொம்பளை பஸ் எத்தனை மணிக்கு போவோம்? 10:30 மணிக்கு போவோம். இப்போ என்ன மணி 10, 10:30 மணிக்கு வருமா? வந்தால் ஏறிக்கிங்க. உட்காந்துக்கிட்டே இருப்பேன் 10:30 மணி, 10:30, 10:45, 11, 11:30 ஆச்சு, பஸ்ஸே வரல. ஏண்டா என்ன ஆச்சு? இப்போ அந்த பஸ்ஸெல்லாம் நிறுத்திவிட்டேன் சார். ஏண்டா? அது ஃப்ரீயாக ஏறுறாங்க, அதுக்கா 7 பஸ்ஸுக்கு பதிலாக 2 பஸ் தான் விடுறேன் அப்படிங்கிறேன். இது என்ன சட்டம்? இது என்ன முறை? இது என்ன ஒழுங்கு? விட்டால் ஒழுங்காக விடு. பாவம் அந்த பிள்ளைய இதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒழுங்காக காசை வாங்கிட்டு விடு. நீங்கள் சட்டம்னா எல்லாருக்கும் ஒன்று தாங்க. சட்டத்தை வெள்ளைக்காரன் தாங்க கரெக்டாக நடத்துவேன். வெள்ளைக்காரன் கரெக்டாக நடத்துவேன். வெள்ளைக்காரன் சர்ச்சில், பிரிட்டனில் ராஜா, அவன் தான் சர்ச்சில் பிரதம மந்திரி. ஒரு நாள் அவனுக்கு போலீஸ் கமிஷன்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வருது. சார் அப்படின்னேன், நான் கமிஷனர் ஸ்பீக்கிங், வாட் யூ வாண்ட் டு சே அப்படின்னேன். இங்கே ஒரு பொம்பளை பஸாரில், பெரிய பஸாரில் கலவை பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளை குடிச்சிருக்கா, அவளை என்ன பண்ணுறது அப்படின்னேன். ஏன் அவளை என்ன பண்ணுற, என்னென்ன கேட்குற? நீ அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற. அவன் சொல்கிறேன், சார் அரெஸ்ட் பண்ணலாம் சார், ஆனால் அவள் ஒரு பெரிய மனுஷனுடைய மகளாக இருக்கா சார். எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தானே, நீ அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? சார் அவள் ஒரு மந்திரியினுடைய மகளாக இருக்கா. எந்த மந்திரியாக இருந்தா என்னப்பா, நீ அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? அவள் பிரதம மந்திரியினுடைய மகளாக இருக்கா அப்படின்னா. இவருக்கு சர்ச்சிலுக்கு ஒன்றும் புரியலை. இவர் மக தான் அங்கே தகராறு பண்ணிக்கிறது. அவளை அரெஸ்ட் பண்ணு சொல்லணும்ல. இவர் 1 நிமிஷம் பதிலே சொல்லலை. சொல்லாமல், கமிஷனர் அண்டர்ஸ்டாண்ட், the roads in France are always straight, just like that the laws in Britain are always straight இப்படி சொல்லி கடை வச்சுட்டு அவன் அரெஸ்ட் பண்ணிட்டான். என்ன அர்த்தம் தெரியுதா? ஃப்ரான்ஸில் இருக்க ரோடுகள்லாம் நீளமாக இருக்கும், அதே மாதிரி இங்கிலாந்தில் இருக்க சட்டமெல்லாம் நீளமாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். வளைவே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டு. இங்கே லாஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டு, அங்கே வந்து ரோட்ஸ் ஆர் ஸ்ட்ரெயிட், இங்கே லாஸ் ஆர் ஸ்ட்ரெயிட். அதனால் நீ முடிவு எடுத்துக்க அப்படின்னு கேட்டு அவன் உடனே அரெஸ்ட் பண்ணேன். ஏன்னா லாஸ் ஆர் ஸ்ட்ரெயிட், சட்டங்கள் எப்பொழுதும் நேர்மையானவை. இது பிரிட்டிஷ் சட்டம் தெரியுதா, பிரிட்டன் சட்டம் அப்படி. இவன் கொண்டு விட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாரும் வளையாத செங்கோல் வளைந்தது இது என்கொள், எல்லா பெண்களும் அழுகிறா. வளையாத செங்கோல் வளைந்தது இது என்கொள், இது என்னது இப்படி நடந்திருக்கு அப்படின்னு. அவன் என்ன செஞ்சா, இந்த ஊர் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நம்ம எல்லாத்தையும் அழிச்சிருவோம் அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் தீப்பிடிச்சி எரியுது, மதுரையே எரியுது. மதுரை பூரா எங்கே தெரியுமா முதல்ல எரிஞ்சு தான்? கடை வீதியில் தான் பிடிச்சி தான். தீ கடை வீதியில் பிடிச்சி தான். ஏன், என்ன காரணம்? கடை வீதியில் தான் ஐம்பது பிரச்சனை இருக்குது. கடை வீதியில் தான் அவ்வளவும், கடை வீதியில் தான் முதல்ல பிடிச்சி தான். அப்படியே எல்லா வீதியிலையும் பிடிச்சது, எரியுது, எல்லாம் எரியுது. அப்புறம் எல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போது ஒரு தீ தெய்வம் அவட்ட வந்து, அம்மா இப்போ நான் யாரை விடணும், யாரை எரிக்கணும் அப்படின்னு கேட்டான். அவள் சொன்னா, பசு பத்தினி பெண்டீர், பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண்டீர், இவர்களை விட்டுட்டு தீத்திரத்தோர் பக்கமே சேருக அப்படின்னு சொன்னான். அதனால் பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண்டீர், இவர்களை மட்டும் விட்டுட்டு பாக்கியெல்லாம் நெஞ்சு பிடிச்சி எரி அப்படின்னு சொல்ல. எல்லாம் பிடிச்சி எரிஞ்சுது. வெளியில் வந்தால் எல்லாம் பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப கோபம் வந்தால் வெளியில். அப்போ தான் மதுராபதி தெய்வம் அவளுக்கு பின்னால் வந்தது. மதுராபதி தெய்வம்னா யார்? மதுரை மீனாட்சி. மதுராபதிக்கு உள்ள தெய்வம் யார்? மீனாட்சியானே. அவள் வர்றா. முன்னிலை ஈயாள் பின்னிலை தோன்றின. அவளுக்கு முன்னால் வர முடியலை அவளால், ஏன்னா அவ்வளோ கோபமாக இருக்கா. பின்னிலை தோன்றி அவளுக்கு பின்னால் அப்படி போய்கிட்டு இருக்கா. பின்னால்
அம்மா இந்த பாண்டியன் தப்பு செய்யலை. மறைனா ஓசை அல்லது யாண்டும் மணினா ஓசை கேட்டதுமில்லனே. இங்கே மர ஓசை தான் கேட்க முடியும், மணி ஓசை கேட்டதில்லை. ஆராய்ச்சி மணியெல்லாம் கட்டினா, ஆனால் இங்கெல்லாம் ஆராய்ச்சி மணியெல்லாம் அடித்ததே கிடையாது. மறைனா ஓசை அல்லது யாண்டும் மணினா ஓசை கேட்டதுமில்லனே. அது மாதிரி இங்கே கேட்டதே கிடையாது. அவன் தப்பு பண்ணது கிடையாது. அது ஏதோ இப்படி நடந்து போச்சு. அதனால் நீ தயவு செஞ்சு கோபத்தை நீ தனித்துக்கொள். அவள் தான் கோபத்தை தனித்துக்கொள். இது ஏன் நடந்தது அப்படின்னா, போன ஜென்மத்தில் ஓம் புருஷன் இன்னொருத்தியினுடைய புருஷனை இப்படி கொன்னேன், அதுக்கு பதிலாக இப்போ அவன் இவனை கொள்கிறேன். இதான் நடந்தது. இது போன ஜென்மத்தினுடைய விளைவு. அதனால் இவன் சொன்ன பாவம், செய்த பாவம் இப்போ அவனுக்கு வந்து சேர்ந்துருக்கு. அதனால் நீ ஒன்றும் வருத்தப்படாத. நீ இப்படியே நடந்து போ. வெய்காட்டங்கிற வழியாக கோபம் வேண்டாம். கோபத்தை விட்டுரு, தீ குறைஞ்சிரும். உனக்கு கோபம் இருக்கிற வரைக்கும் தீ குறையாது. கோபத்தை தனித்து நீ இந்த கரை வழியே போ. 14வது நாள் செங்குன்றத்தை அடைவாள். 14வது நாள் செங்குன்றத்தை அடைவாள். அங்கே ஒரு வேங்க மரம் இருக்குது, அது கீழே நிற்ப. அப்போ அமரர் அரசன் தமர் வந்து ஈண்டி தேவேந்திரன் அவனுடைய ஆட்கள் வானத்தில் விமானத்தில் வந்து இறங்குவார்கள். இறங்கி கோவலனோடு வந்து இறங்கி உனக்கு கோவலனை காட்டுவார்கள். அவன் கூப்பிடுவேன், நீ கோவலனோடு அந்த விமானத்தில் ஏறி வானத்தை அடைக என்று அந்த மதுராபதி தெய்வம் சொல்லியது. அப்படி அப்புறம் அவனுக்கு கோபம் தணிஞ்சு வச்சு போயிட்டே இருக்கா. 14வது நாள் செங்குன்றுக்கு போய் சேர்ந்தான். அதுதான் திருச்செங்கோடுன்னு சொல்ல. திருச்செங்கோடனா இல்லை, செங்குன்று. அது இப்போ கம்பத்துக்கு பக்கத்தில், கும்மிடிக்கு பக்கத்தில் இருக்கு, தெரியுதா? அங்கே போனான். அதான் மங்களாதேவி கோயில். அங்கே போனால் அது இன்றைக்கி இருக்குது அந்த இடம், மங்களாதேவி. நான் போய் பார்த்துருக்கேன். அங்கே போய் சேர்ந்த உடனே 14ஆம் நாள் அந்த வேங்க மரத்துக்கு கீழே நின்னான். அப்போ அங்கேருந்து ஒரு விமானம் வருது, கீழே இறங்குது. அதுலேருந்து கோவலன் இறங்குறேன், மாமாங்கிறேன். அவளை அணைத்து கொண்டு மேலே ஏறுறேன். எல்லா தேவேந்திரன் உட்பட எல்லாரும் அவளை வணங்கி ஏற்றுக்கொண்டார்கள். விமானம் மேலே போயிடுச்சு. இது யார் பார்த்தா அப்படின்னா, இது யாராக பார்க்கணும்ல. யார் பார்த்தான்னா அந்த குன்றக்குறவர்கள் பார்த்தார்கள். அதான் விட்னஸ், ஐ விட்னஸ். குன்றக்குறவர்கள் பார்த்தார்கள். குன்றக்குறவர்கள் ஏன் பார்த்தாங்கன்னா, அவங்க சும்மா கிளி ஓப்பியம், குருவி கடிந்தும், அருவி ஆடியம் இப்படி விளையாடுறதுங்க. திடீர்னு ஒன்றா அப்படி விமானம் வந்து இறங்குது. அதில் ஒருத்தர் இறங்குறேன், இவளை கூட்டிக்கிறேன், இவன் ஏறுறா, போச்சு. யாரா இந்த பெண்ணு அப்படின்னு உடனே அவங்கெல்லாம் சொன்னாங்க. அந்த பெண்கள்லாம், இருங்குலக்கோர் தெய்வம், இவளை மாதிரி ஒருத்தியை நமக்கு இதுவரை பிறந்ததில்லை, இவ தான் நம்ம குலதெய்வம். அதனால் இவளை வள்ளி நாச்சியாராக கொண்டாடுவோம், இவளை நம்ம வள்ளி நாச்சியாராக கொண்டாடுவோம். ஆகையினா வாருங்கள், எல்லாரும் வாருங்கள், வள்ளி நாச்சியாரை கொண்டாடுவோம் என்று எல்லாரும் இவளை வள்ளி நாச்சியாராக கொண்டாடினார். ஏன்னா குறவு பண்ணலை, அவள் அங்கேன வந்திருக்கா, அவங்க தானே அவளை ஏற்றுக்கணும். அவளை எல்லாரும் வள்ளி நாச்சியாராக கொண்டாடினார்கள். அப்படி நடந்தது அப்படின்னு அவர்கள்லாம் யார்கிட்டயா சொல்லணும்ல, யார்கிட்டயா சொல்லணும், யார்கிட்ட சொல்கிறது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது சேரன் செங்குட்டுவன் வர்றேன். சேரன் செங்குட்டுவன் மலைவளம் காண்பதற்காக வருகிறான் என்ற அளவிலே இன்றைக்கு நாம் இந்த கதையை நிறைவு செய்கிறோம். நாளைக்கு சேரன் செங்குட்டுவன் என்ற அளவிலே இன்றைக்கு நாம் இந்த கதையை நிறைவு செய்கிறோம்.